பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை கலந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினான் என் இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் தாவீதோடு துதி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துறாரு. என்ன நன்றிகளை செலுத்துறாரு? இந்த சங்கீதம் 30:11 சொல்லப்பட்டிருக்கு. 1-2 வசனங்கள்லாம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியான நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் குணமாக்கினீர். ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுக்கிறாரு, நன்றிகளை செலுத்துகிறார். எப்போது? என் துக்கத்தையும் என் புலம்பலையும் என் துயரத்தையும் ஆண்டவரே நீர் எனக்கு மகிழ்ச்சியாக்கினீர். மகிழ்ச்சியின் கொண்டாட்டமாக மாற்றும் வல்லமை படைத்தவர் நீங்கள் தான் ஆண்டவரே. என் துக்கத்துலேருந்து என் புலம்பல்லேருந்து என் துயரத்துலேருந்து அதை மகிழ்ச்சியின் கொண்டாட்டமாக மாற்றுகிற வல்லமை படைத்தவர் நீர் தான் ஆண்டவர் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை புகழுவேன் என்று பாடல்களை பாடுகிறார். சில நேரம் இந்த புலம்பல் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் அநேக சூழ்நிலையில் ஜனங்கள் கடந்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஆண்டவரை நோக்கி முறையிட்டும் போது அப்படி தான் புலம்பனாங்க. ஆண்டவரே எங்களை கைவிட்டீங்களா அப்படின்னு. ஒடுக்கத்தில், நெருக்கத்தில், உபத்திரவத்தில், கண்ணீரில், இழப்பில், சிறுமையில், ஏழாமையில், வியாதியில், வேதனையில், பலவீனத்தில் அநேக நேரம் நம்ம புலம்புகிறது உண்டுங்க. ஒரு காரியம் நமக்கு வாய்க்காப்போ போனால் அநேக நேரம் புலம்புகிறது உண்டு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், சங்கீதக்காரர் தாவீதை அவருடைய புலம்பலை, துயரத்தை, துக்கத்தை ஆண்டவர் மகிழ்ச்சியின் கொண்டாட்டமாக மாற்றுகிற வல்லமை படைத்தவர் இவர்தான் என்பதை அறிந்ததுனால சங்கீதக்காரர் தாவீது ஆண்டவரை நோக்கி ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் செலுத்தி புகழ்ந்து ஆண்டவரை நோக்கி பாரு, ஆண்டவரே என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர், சந்தோஷமாக மாற்றினீர், மகிழ்ச்சியாக மாற்றினீர். ஆண்டவரே என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனை பண்ணும்படியாக, உம்மை புகழ்ந்து பாடும்படியாக நீர் என் ரட்டை கலந்து போட்டு என் துக்கத்தை, என் துயரத்தை, வேதனையை கலைந்து போட்டீர். ஆண்டவரே மகிழ்ச்சி என்னும் ஆண்டவரே மகிழ்ச்சி என்ன கட்டினால் என்னை இடை கட்டினீங்கப்பா, மகிழ்ச்சி என்ன கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறேன். நான் வேதனையோடு துக்கத்தோடு இருந்த போது, அந்த காலத்துலலாம் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறவங்க சணலாடைகளை தரித்து கொள்வார்கள் சொல்லப்பட்டிருக்கு. என் அழுகையின் ஆடைகளை அகற்றி போட்டீர். ஆண்டவரே என் அழுகை நீங்கள் நடன களிப்பாக மாற்றினீர். ஆண்டவரே என் புலம்பலை கலின நடனமாக மாற்றினீர். ஆண்டவரே என் சாக்கு துணியை கலைந்து போட்டு என்னை மகிழ்ச்சினால் உடுத்தினீர். ஆண்டவரே ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக டாக்டர் படிப்பு படித்து கொண்ட ஒரு வாலிப பெண் படிப்பு படித்து கொண்டிருக்கும் போது சில பலவீனத்தினால பாதிக்கப்பட்டாங்க, மார்பக பலவீனத்தினால பாதிக்கப்பட்டாங்க. அந்த மகளை பரிசோதித்த டாக்டர் சொன்னாங்க, இந்த மகளுக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த மகள் படித்து கொண்டு இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிறனே நான் என்ன செய்வதென்று தெரியாத அந்த மகள் மருத்துவ பரிசோதனைகள்லாம் மேற்கொண்டு டாக்டரோட உதவியோடு எல்லாம் அந்த மகளுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு, சிகிச்சை தொடர்ந்து கொடுக்கப்பட்டது. அந்த மகள் வர 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 இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்தான். மறுபடியும் தன்னுடைய படிப்புக்கு கடந்து செல்ல ஆரம்பித்தா. நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் தன்னுடைய மருத்துவ படிப்பை தொடர ஆரம்பித்து சில வாரங்களுக்குள்ளே, சில நாட்களுக்குள்ளே அந்த மகள் மறுபடியும் பலவீனப்பட்டு போனான். மறுபடியும் அந்த மகளை மருத்துவமனைக்கு சென்று அந்த மகள் பரிசோதிக்கும் போது பார்த்தா அந்த மகளோடு இருந்த மார்பகத்தில் இருந்த அந்த புற்றுநோய் பாதிப்பு அந்த மகளோட நுரையீரலையும் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. டாக்டர்கள், மருத்துவர்கள் சொன்னாங்க, சில காரியங்கள் நுரையீரலில் பாதிப்பு உண்டான என்ன காரியம், அதுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் டாக்டர் வெளிப்படையாக மகள் டாக்டர் படிப்பு படித்து கொண்டிருக்கான்னு வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த மகள் கேட்கும் போதே இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில, வலி வேதனையினால், தாங்கி கொள்ள முடியாத துக்கத்தினால, துயரத்தினாலும் கண்கள் கலங்கினவளா, வாழ்வே முடிந்தது என்ற சூழ்நிலையில் அந்த வார்த்தைகளை கேட்டு கடந்து செஞ்சால் மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் முடிந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்து சில மாதங்களாகவே சொல்ல முடியாத நாட்களாகவே சொல்ல முடியாத துயரத்தினாலும் துக்கத்தினாலும் புலம்பலினாலும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்த நாட்கள் கடந்தது. கர்த்தர் அந்த மகளோடு கூட இடைப்பட்ட அப்படிப்பட்ட இதயம் உடைக்கப்பட்ட நிலைமையிலும்
டாக்டர் சொன்ன வார்த்தை இதயம் உடைக்கப்பட்ட நிலைமையிலும் வலியினாலும் வேதனையினாலும் அந்த மகள் அந்த வலிய வேதனைகளை கர்த்தருக்கு முன்பாக துதிகளாக ஏறெடுத்தாங்க. ஆண்டவரை, என்றைக்கோ வாழ்வு, நான் என்றைக்கோ மரிப்பது ஒன்று, ஆனால் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த காரியங்களை மாற்ற வல்லமுள்ள தேவன் யார் என்பதை நான் அறிஞ்சு கொண்டு, அது புலம்பலாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் வலியாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டவரை ஆராதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன்னு சொல்லி தன்னுடைய மருத்துவ படிப்பை தொடர்ந்தா ஆண்டவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்து மேற்கொண்டு தன்னை தேடி நாடி ஓடி வருகிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாக சொல்ல ஆரம்பிச்சுங்க. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகத்துவத்தை அவர் குணமாக்கின விதங்கள் அநேகருக்கு சொல்லி அநேகரை கர்த்தரிடம் நடத்த ஆரம்பித்த தன்னுடைய கர்த்தர் இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட அந்த பணி மூலமாக அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய ஆரம்பித்தா. ஆண்டவர் இன்னும் மென்மேலும் துதிக்க ஆரம்பித்தா. அவர்களுடைய வார்த்தையினால் கர்த்தர் அவள் இருதயத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையினால் அநேகர் மனம் திரும்பினாங்க, தோடப்பட்டாங்க. நாட்கள் சென்றது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளே இருப்பாய் என்று சொன்ன அந்த மகளோட வாழ்நாள கர்த்தர் நீடித்திருக்க பண்ணினார். ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் துதிக்க ஆரம்பித்தார். இதயம் உடைக்கப்பட்ட நிலைமை, வலி வேதனைகள் நிறைஞ்ச நிலைமையிலையும் அந்த வலிகளை துதிகளாய் மாற்றினாங்க. அன்பு தேவஜனமே, வேதம் சொல்லுது, புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். சங்கீதக்காரர் தாவீது அந்த ஆழத்தை அறிந்து கொண்டார். துதிக்கிறவங்களுக்கு அந்த ஆழம் என்ன என்பது தெரியும். இந்த சூழ்நிலையும் கடந்து போகும், இந்த சூழ்நிலையை மாற்றவர் வல்லம் உள்ள தேவன் என்பதை ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களுக்கு, அவரை புகழ்ந்து பாடுகிறவர்கள், ஆண்டவரும் அவரும் ஒன்றாக இருக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் என்ன என்பதும் தெரியும். அதே போல் அந்த மகள் கர்த்தரை துதித்தாங்க, ஆராதித்தாங்க, ஆண்டவரோடு நெருங்கி இருந்தது. என் வழி என்னவா இருந்தாலும் தேவன் என்னை துதிக்கும்படி தெரிந்து கொண்டார் என்பது எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த நாட்கள் கடந்தது, ஆண்டுகள் கடந்து இன்னும் அவள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரித்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவஜனமே, உண்மையான சந்தோஷ சமாதானம் ஆகியவற்றின் உறவிடம் எது? உண்மையான சந்தோஷ சமாதானத்தின் உறவிடம் எது? நம்முடைய எல்லாவற்றையும் உண்மையாக அவருக்கு அர்ப்பணிக்கிறது தானே. நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு உண்மையாக அர்ப்பணிக்கிறது தானே. அப்படியாப்பட்ட சந்தோஷத்தை, அப்படியாப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொண்ட அந்த மகள் தன்னுடைய சந்தோஷ சமாதானம் எதில் இருக்குது? என்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தரிடம் கொடுத்து அர்ப்பணித்து அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்பது, அவரை மாத்திரம் ஆராதிப்பது, அவருக்கு மாத்திரம் துதிகான மகிமைகளை செலுத்துவது என்பதே நம்மளுடைய வாழ்வாருக்குன்னு அந்த மகள் ஒப்பு கொடுத்தா. இன்ன வரைக்கும் அந்த மருத்துவ பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை பகுதி நேரமாக செய்து கொண்டிருக்காங்க. அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்காங்க. அன்பு தேவஜனமே, நீங்கள் எப்படியாப்பட்ட சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் இந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக மாற்றுகிற தேவன். இன்றைக்கு என்ன காரியம் இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் கொண்டு வாங்க. வேதத்தில் அநேக புலம்பல் பாடல்கள் பாடினாங்க, சிறுமையில் பாடினாங்க, புலம்புனாங்க, கண்ணீரில் புலம்புனாங்க, நெருக்கத்தில் புலம்புனாங்க, ஒடுக்கத்தில் புலம்புனாங்க. அதன் மத்தியில் அந்த புலம்பலை, அந்த வேதனையை, அந்த வார்த்தையை யார் கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் கேட்பார். அந்த புலம்பலை கர்த்தர் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்த களிப்பாக, நடன களிப்பாக மாற்றி கொடுப்பது நிச்சயமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை படைத்தவர் நீங்கள் தான்ப்பா, என்னை அழைத்தவர் நீங்கள் தான்ப்பா, அதை மாற்ற வல்லமுள்ளவர் நீங்கள் தான் என்பது சொல்லுங்க. நிச்சயம் கர்த்தர் அதை செய்து முடிப்பாராக. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. எத்தனை ஆண்டு புலம்பல்கள், எத்தனை ஆண்டு வேதனைகள், எத்தனை ஆண்டு கண்ணீரையும் ஆண்டவரே மாற்றுவது உமக்கு லேசான காரியம் அப்பா. அதை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்த களிப்பாக மாற்ற வல்லமை படுத்த தேவன் நீர் தான் ஆண்டவரே என்பதை நாங்கள் அறிந்து கொண்டதுனால இருள் இல்லாதபடிக்கு எங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்த நல்ல தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த புலம்பல்ன்ற இருளிலேருந்து, வேதனையிலேருந்து, துக்கத்திலேருந்து, துயரத்திலேருந்து ஆண்டவரே நீர் வெளியே கொண்டு வருகிற வல்லமை படைத்தவர் நீர் தான் என்பதை இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளும்படி செய்யுங்கப்பா.
ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதற்காகவே தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே வலி வேதனைகளை கூட அந்த மகள் துதியாய் மாற்றி ஆண்டவரே துதிகளாய் மாற்றுமா ஏறெடுத்து முழுமையாய் அர்ப்பணித்து உம்மையே ஆண்டவரே சார்ந்து கொண்டு உம்மையே பற்றி கொண்டு இந்நாள் வரைக்கும் வாழ்கிற ஆண்டவரே அந்த மகளோட வாழ்க்கையில் கத்தர் ஆண்டவர் நீண்ட ஆயுள கத்தர் கொடுத்து இது வரைக்கும் கத்தருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க. கத்தர் இந்த பூமியில் கொடுத்த அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்குது போல இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கிற உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தை கத்தர் நீர் கொடுக்கிறீர். அவர் புலம்பலை நீங்கள் மாற்றிருக்கிறீர். அவர்களுடைய வாழ்வில் நீர் துவக்கத்தை கொடுப்பீர். அவர்கள் வாழ்க்கிற அந்த புலம்பல் என்ற இருளை வேதனையை துக்கத்தை துயர்த்த நீர் மாற்றி போட வல்லமை படைத்தவர் என்பதை இந்நாள் உம்முடைய பிள்ளைகள் அறியும்படி செய்தீங்கள். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தேவ ஜனமே, கண்ணீரை தொடச்சி கொள்ளுங்க. அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்யுங்க. அதனால் நம்ம வாழ்வை முழுகடிப்புமை கண்டி பிரயோஜனப்படுத்த மாட்டோம். ஆனால் தாவீதை துன்பத்திலேருந்து துயரத்திலேருந்து துக்கத்திலேருந்து புலம்பிலேருந்து கொண்டு வந்த கத்தத்தாமே வல்லமை படைத்தவர் அவர் தான் என்பதை தாவீது அறிஞ்சதுனால எல்லாவற்றையும் விட்டு கத்தரை துதிக்க ஆரம்பித்ததுனால அவர் புலம்பலை அவர் சந்தோஷ கழிப்பாய் ஆனந்த கழிப்பாய் மகிழ்ச்சி கழிப்பாய் மாற்றினது போல் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கையும் அப்படி மாற்றுவது நிச்சயமே. God bless you. Have a blessed day.